कविप्रीडितं कल्मषावहं श्रवणमङ्गलं श्रीमदादसं புவி குணந்தி பூரிதா ஜனா. உமது அமுதமொழிகள் துன்பத்தை துடைப்பவை, ஞானிகள் போற்றுபவை, பாவங்களை போக்குபவை, கேட்பதற்கு இனியவை, செல்வத்தை அளிப்பவை. உமது அமுதமொழிகள் பேசிடும் நல்லோர், புண்ணியம் செய்தோர். ஸ்ரீமத் பாகவதம் கோபிகா கீதம். ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுதமொழிகள் 2. பல பக்தர்களுடன். அவற்றில் அறையில் பக்தர்கள் உட்கார்ந்திருந்தனர். இது தட்சிணேஸ்வர காளி கோயிலில் நடந்த ஒரு சம்பவம். குருதேவர் ஒரு சிறுவனை போல் நின்று கொண்டு ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தார்கள். பக்தர்கள் அவரையே பார்த்து கொண்டிருந்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் மனமோகனிடம், எல்லாம் ராமனாக காண்கிறேன், நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறீர்கள், ராமரே நீங்கள் ஒவ்வொருவருமாக ஆகியிருப்பதை காண்கிறேன். மனமோகன், ராமரே எல்லாமாக ஆகியிருக்கிறார். நீங்கள் சொல்வது போல் ஆவோ நாராயண, தண்ணீர் நாராயணன் தான். இருந்தாலும் சில தண்ணீரை குடிக்க முடியும், சில தண்ணீரால் முகம் கழுவலாம், இன்னொன்றால் பாத்திரம் அலம்பலாம். ஸ்ரீராமகிருஷ்ணர், ஆமாம், ஆனால் அவரே எல்லாமாக இருப்பதை காண்கிறேன். அவரே உயிர்களாகவும் உலகமாகவும் ஆகியிருக்கிறார். இவ்வாறு சொல்லிக்கொண்டே குருதேவர் சிறிய கட்டிலில் உட்கார்ந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மகிமாச்சரனிடம், என்னப்பா, சத்தியத்தை பேச வேண்டும், உண்மைதான். அதற்காக எனக்கு அதில் வெறி தோன்றிவிட்டதா என்ன? சாப்பிட மாட்டேன் என்று திடீரென சொல்லிவிட்டால் பசி எடுத்தாலும் என்னால் சாப்பிட முடியவில்லை. சவுக்கு தோப்பிற்கு என்னுடன் இன்னவன் செம்பை எடுத்து வர வேண்டும் என்று சொல்லிவிட்டேனானால் பிறகு வேறு யாராவது கொண்டு வந்தால் அவனை திரும்பி போகுமாறு சொல்ல வேண்டியிருக்கிறது. இது என்னப்பா தர்ம சங்கடம்? இதற்கு வேறு வழியே இல்லையா? எதையும் என்னுடன் கொண்டு வர முடிவதில்லை. வெற்றிலை, சாப்பாடு எதையும் என்னோடு எடுத்து வர இயலுவதில்லை. எடுத்து வந்தால் அது சேர்த்து வைப்பதாகி விடுகிறது அல்லவா? கையில் மண்ணை கூட எடுத்து வர முடிவதில்லை. அப்போது ஒருவர் வந்து, சுவாமி, எதுமல்லிக்கின் தோட்டத்தில் ஹிருதயர் வந்திருக்கிறார், இப்போது வாசலின் அருகில் நிற்கிறார், உங்களை காண விரும்புகிறார் என்று கூறினார். உடனே குருதேவர் பக்தர்களிடம், ஹிருதயனை சற்று பார்த்துவிட்டு வருகிறேன், நீங்கள் உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லிவிட்டு கருப்பு நிற செருப்பை அணிந்து கிழக்கு வாசல் நோக்கி சென்றார். மட்டும் உடன் சென்றார். சிவப்பு ஜல்லி பரப்பப்பட்ட தோட்டப்பாதை வழியாக அவர் கிழக்கு நோக்கி சென்றார். வழியில் நின்று கொண்டிருந்த பொருளாளர் குருதேவரை வணங்கினார். தென்பக்கம் முற்றத்திற்கான கதவு இருந்தது. முறுக்கிய மீசையுடன் கூடிய காவலர்கள் அங்கே உட்கார்ந்திருந்தனர். இடது பக்கம் விருந்தினர் மாளிகை, அதை அடுத்து பாதையின் 2 பக்கங்களிலும் மலர் மரங்களும், சிறிது தூரத்தில் பாதையின் தென்புறத்தில் காளிதலாவும் காளி கோயிலைச் சேர்ந்த குளத்தின் படித்துறையும் இருந்தன. அடுத்து கிழக்கு வாசல், அதன் இடப்புறம் காவலாளிகளின் அறையும் வலதுபுறம் துளசி மாடமும் இருந்தன. தோட்டத்தை விட்டு வெளியே வந்து பார்த்தபோது பக்கத்தில் உள்ள எதுமல்லிக்கின் தோட்ட வாசலின் அருகில் ஹிருதயர் கூப்பிய கைகளுடன் நின்று கொண்டிருந்தார். குருதேவரை கண்டதும் பாதையிலேயே மரம் போல் அவரது காலில் வீழ்ந்தார். குருதேவர் அவரை எழுந்திருக்க சொன்னார். ஹிருதயர் மறுபடியும் கைகளை கூப்பிக்கொண்டு குழந்தையை போல் அழ ஆரம்பித்தார். என்ன வியப்பு! குருதேவரும் அழுதார். கண்ணின் ஓரத்தில் சில கண்ணீர் துளிகள் காணப்பட்டன. அது தெரியாமல் இருக்குமாறு அவர் உடனே கண்களை துடைத்துக் கொண்டார். எந்த ஹிருதயர் அவருக்கு தாங்காத தொல்லை கொடுத்தாரோ அவரை பார்க்க ஓடி வருகிறார், அழுவும் செய்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர், இப்போது ஏன் வந்தாய்? ஹிருதயர் அழுது கொண்டே, உங்களை பார்க்க வந்தேன், என் துக்கத்தை வேறு யாரிடம் சொல்வேன்? ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆறுதல் தரும் புன்னகையுடன், குடும்பத்தில் இப்படிப்பட்ட துக்கங்கள் இருக்கவே செய்கின்றன. குடும்ப வாழ்வில் ஈடுபட்டாலே சுகமும் துக்கமும் தான்.
மாவை சுட்டிக்காட்டி, அதனால்தான் இவர்களெல்லாம் அவ்வப்போது இங்கே வருகிறார்கள். வந்து இறைவனை பற்றிய பேச்சை கொஞ்சம் கேட்டால் மனம் அமைதி பெறுகிறது. உனக்கு என்ன துக்கம் இப்போது? ஹிருதய அழுது கொண்டே, உங்களை விட்டு பிரிந்தேனே, அதுதான் துக்கம். ஸ்ரீராமகிருஷ்ணர், உங்கள் வழி உங்களுக்கு, என் பாடு எனக்கு என்று நீதானே சொன்னாய். ஹிருதய, ஆம் சொன்னேன், எனக்கு என்ன தெரியும்? ஸ்ரீராமகிருஷ்ணன், போகட்டும், இன்று போய் வா, இன்னொரு நாள் உட்கார்ந்து பேசலாம். இன்று ஞாயிற்றுக்கிழமை, பலர் வந்திருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், இந்த தடவை கிராமத்தில் விளைச்சல் எப்படி? ஹிருதய, ஏதோ பரவாயில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணன், சரி, நான் கிளம்புகிறேன், நீ இன்னொரு நாள் வா. ஹிருதய தரையில் விழுந்து வணங்கினார். வந்த வழியே குருதேவர் திரும்பினார். அவருடன் மாவும் சென்றார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம், இவன் எனக்கு எவ்வளவு சேவை செய்தானோ அவ்வளவு வேதனையையும் கொடுத்தான். நான் வயிற்று கோளாறினால் எலும்பும் தோலுமாக ஆகி ஒன்றுமே சாப்பிட முடியாமல் இருந்தபோது, இதோ நான் எப்படி சாப்பிடுகிறேன் பாருங்கள், ஒன்றும் சாப்பிட முடியவில்லை என்றெல்லாம் உங்களுக்கு நீங்களே நினைத்துக் கொள்கிறீர்கள் என்றான் அவன். மற்றொரு முறை, முட்டாளே, நான் இல்லாவிட்டால் உங்கள் சாது வாழ்க்கையெல்லாம் காணாமல் போயிருக்கும் என்றான். ஒரு நாள் இவனுடைய கொடுமை தாங்காமல் கங்கையில் நீரேற்றம் வந்தபோது அதில் குதித்து உயிரை விடவே போய்விட்டேன். இதை கேட்டு மா திகைத்து நின்று விட்டார். இத்தகையவனுக்காகவா மனம் கசிந்து கண்ணீர் சிந்தினார் என்று நினைத்தார் அவர். ஸ்ரீராமகிருஷ்ணன் மாவிடம், அது சரி, அவ்வளவு சேவை செய்தும் அவனுக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலை வந்துள்ளது? குழந்தையை வளர்ப்பது போல என்னை கவனித்துக் கொண்டான். நானோ இரவு பகலாக புறவுணர்வு இல்லாமல் கிடப்பேன். அதோடு நெடுநாட்கள் நோய் வேறு. அவன் என்னை எப்படி வைப்பானோ அப்படியே நான் இருப்பேன். மாய் என்ன சொல்வார்? மௌனமாக இருந்தார். ஒருவேளை ஹிருதய பயன் கருதாமல் குருதேவருக்கு சேவை செய்யவில்லை போரும் என்று நினைத்து கொண்டார். பேசியபடியே குருதேவர் அறையை அடைந்தார். பக்தர்கள் அவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். குருதேவர் சிறிய கட்டிலில் உட்கார்ந்தார். மகிமாச்சரண் முதலியவர்களை தவிர தென்னகரைச் சேர்ந்த சில பக்தர்களும் வந்திருந்தனர். அவர்களுள் ஒருவர் குருதேவரிடம் சில கேள்விகள் கேட்டார். தென்னகர் பக்தர்கள், சுவாமி, உங்களுக்கு பாவனை ஏற்படுகிறது, சமாதி நிலை ஏற்படுகிறது என்று கேள்விப்பட்டேன். ஏன் ஏற்படுகிறது? எவ்வாறு ஏற்படுகிறது? அதை சிறிது விளக்குங்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர், ராதைக்கு மகாபாவனை ஏற்படுவது உண்டு. அப்போது தோழிகள் யாராவது அவளை தொடப்போனால் மற்றொருத்தி, அவள் உடம்பில் இப்போது கிருஷ்ணன் ஆடல் புரிகிறான், அவளை தொடாதே என்பாள். இறை அனுபவம் கிடைக்காவிட்டால் பாவனையோ மகாபாவனையோ ஏற்படாது. மீன் அதிக ஆழத்திலிருந்து மேலே வந்தால் தண்ணீர் அசைகிறது. பெரிய மீனாக இருந்தால் தண்ணீர் வேகமாக மேலும் கீழும் எழும்பும். அதனால்தான் பாவனையில் சிரிக்கிறான், அழுகிறான், ஆடுகிறான், பாடுகிறான். நீண்ட நேரம் பாவனையின் நிலையில் இருக்க முடிவதில்லை. கண்ணாடியின் முன்னால் உட்கார்ந்து நீண்ட நேரம் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தால் பைத்தியம் என்றுதான் நினைப்பார்கள். தென்னகர் பக்தர், நீங்கள் கடவுளை கண்டிருப்பதாக கேள்விப்பட்டும் எங்களுக்கும் காட்டியருளுங்கள். ஸ்ரீராமகிருஷ்ணா, எல்லாம் அவரது கையில். மனிதன் என்ன செய்ய முடியும்? இறைவனின் திருநாமத்தை சொல்ல சொல்ல சில வேளைகளில் தாரை தாரையாக கண்ணீர் வழிகிறது, சில வேளைகளில் வழிவதில்லை. அவரை தியானிக்கும் போது சில நாட்களில் அதிக விழிப்பு ஏற்படுகிறது, சில நாட்களில் ஒன்றும் ஏற்படுவதில்லை. சாதனைகள் செய்ய வேண்டும், அப்போதுதான் காட்சி கிடைக்கும். பரவச நிலையில் ஒரு நாள் அல்லாற்பூ கிடத்தை கண்டேன். ஒருவன் பாசியை ஒதுக்கிவிட்டு தண்ணீரை அள்ளிக் கொண்டிருந்தான். சில வேளைகளில் கையில் நீரை எடுத்து பார்த்தான். பாசியை ஒதுக்காவிட்டால் தண்ணீரை பார்க்க முடியாது. சாதனை செய்யாவிட்டால் பக்தி வராது, இறை காட்சி கிடைக்காது என்பது அதன் மூலம் எனக்கு காட்டப்பட்டது. தியானம், ஜபம் இவையெல்லாம் சாதனை. இறைவனது மகிமையையும் திருநாமத்தையும் பாடுவதும் சாதனை. தானம், யஜ்ஞம் எல்லாமே சாதனைதான். வெண்ணெய் வேண்டுமானால் பாலில் உரையிட வேண்டும், பிறகு தனியிடத்தில் வைக்க வேண்டும். தயிராக தேய்ந்த பிறகு பாடுபட்டு கடைய வேண்டும், அப்போதுதான் வெண்ணெய் எடுக்க வேண்டும். மகிமாச்சரன், ஆமாம், சாதனை செய்ய வேண்டும், சந்தேகமில்லை. மிகவும் பாடுபட வேண்டும்.
அப்போதுதான் பலம் கிடைக்கும். படிக்க வேண்டியவை எவ்வளவோ இருக்கின்றன, கணக்கற்ற சாஸ்திரங்கள் இருக்கின்றன. ஸ்ரீராமகிருஷ்ணர் மகிமரிடம் எவ்வளவுதான் சாஸ்திரங்களை படிக்க முடியும்? வெறும் ஆராய்ச்சி செய்வதால் என்ன பயன்? முதலில் அவரை அடைய பாடுபடு. குரு வார்த்தையில் நம்பிக்கை வைத்து சிறிது சாதனைகள் செய். குரு கிடைக்காவிட்டால் கடவுளிடம் மனையேக்கத்துடன் பிரார்த்தனை செய். தான் எத்தகையவர் என்பதை அவரே தெரிவித்தார். நூல்களை படித்து என்ன தெரிந்து கொள்வாய்? சந்தைக்குள் போகாமல் தொலைவில் இருக்கும் வரை ஓஹோ என்ற இரைச்சல் தான் கேட்கும். சந்தையை அடையும் போதோ நிலைமை வேறாகி விடுகிறது. அப்போது எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க முடியும், கேட்க முடியும். உருளைக்கிழங்கை எடு, பைசா கொடு என்றெல்லாம் தெளிவாக கேட்கிறது. கடல் தூரத்தில் இருக்கும் போது ஓஹோ என்று ஓசை கேட்கிறது. அருகில் சென்றால் அதன் மேல் பல கப்பல்கள் போவதையும் பறவைகள் பறப்பதையும் அலைகள் எழுவதையும் காணலாம். புத்தகம் படிப்பதால் சரியான அனுபவம் கிடைப்பதில்லை. புத்தக அறிவுக்கும் அனுபவத்திற்கும் எவ்வளவோ வேறுபாடு. இறைக்காட்சிக்கு பிறகு புத்தகம், சாஸ்திரம், சயின்ஸ் எல்லாம் வெறும் குப்பை கூலமாக தோன்றும். எஜமானனை சந்திப்பதுதான் அவசியம். அவருக்கு எத்தனை வீடுகள், எத்தனை தோட்டங்கள், அவரிடம் எவ்வளவு அரசாங்க பத்திரங்கள் என்பதையெல்லாம் முதலில் அறிந்து கொள்வதில் ஏன் அவ்வளவு பரபரப்பு? வேலைக்காரர்களின் அருகில் சென்றால் உன்னை எங்கே நிற்கக்கூட அனுமதிக்க மாட்டார்கள். இதில் பத்திரமும் பணம் பற்றி ஏதாவது சொல்வார்களா என்ன? ஆனால் முண்டி அடித்துக் கொண்டோ வேலியை தாண்டியோ எப்படியாவது எஜமானனை ஒருமுறை சந்தித்து விடு. தனக்கு எத்தனை வீடுகள், எத்தனை தோட்டங்கள், எத்தனை பத்திரங்கள் என்ற விவரத்தை அவரே சொல்லிவிடுவார். எஜமானனை தெரிந்து கொண்டால் வேலைக்காரர்கள், காவலாளிகள் எல்லாரும் கூட சலாம் போடுவார்கள். எல்லோரும் சிரித்தனர். பக்தர் இப்போது எஜமானனை சந்திப்பது எப்படி? எல்லோரும் சிரித்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் அதற்காக தான் சாதனை செய்ய வேண்டும். இறைவன் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு உட்கார்ந்திருந்தால் போதாது. எப்படியாவது அவரிடம் போக வேண்டும். தனிமையில் அவரை அழை, பிரார்த்தனை செய், எனக்கு காட்சி கொடு என்று முறையிட்டு மனையேக்கத்துடன் அழு. காமினி காஞ்சனத்திற்காக பைத்தியம் பிடித்து அலைய உன்னால் முடிகிறது. இறைவனுக்காக சிறிது பைத்தியம் பிடிக்கட்டுமே. இறைவனுக்காக இவன் பைத்தியமாகிவிட்டான் என்று மக்கள் சொல்லட்டும். சில நாட்களுக்கு அனைத்தையும் துறந்து தனிமையில் இறைவனை கூப்பிடு. கடவுள் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு உட்கார்ந்திருந்தால் என்ன கிடைக்கும்? அல்தார்புக்கூர் குளத்தில் பெரிய மீன் உண்டு. குளக்கரையில் உட்கார்ந்திருந்தால் மீன் கிடைக்குமா? தூண்டிலை தயார் செய், தண்ணீரில் போடு. மெல்ல மெல்ல அடியாழத்திலிருந்து மீன் மேலே வரும். தண்ணீரில் அசைவு உண்டாகும். அப்போது மனம் மகிழும். ஒருவேளை மீனை சற்று காணவும் முடியும். பிறகு தபாங் என்று அது தண்ணீரிலிருந்து வெளிவரும். மீனை கண்டதும் அதிக ஆனந்தம் ஏற்படும். ஓம் நிரஞ்சனம் நித்யமனந்த ரூபம் பக்தானுகம்பாத்ரித விக்கிரகம் வை ஈசாவதாரம் பரமேசமீட்யம் தம் ராமகிருஷ்ணம் சிரசா நமாமி. அமிர்தமொழி பத்தி ஏதாவது சொல்றீங்களா?